Hi dear students, seat vacancy, seat matrix அப்படினா என்னன்னா உங்களுடைய கம்யூனிட்டிக்கு எந்தெந்த காலேஜ்ல கவர்மெண்ட் காலேஜ் அண்ட் பிரைவேட் காலேஜ் எந்தெந்த காலேஜ்ல என்னென்ன கோர்சஸ் இருக்கு எவ்வளவு சீட்ஸ் இருக்கு அப்படிங்கிறது தான் seat vacancy, seat matrix அப்படினு சொல்லுவோம். இந்த seat vacancy, இந்த seat matrix வந்து எப்படி தெரிஞ்சுக்கிட முடியும்? எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க அபிஷியல் வெப்சைட்ல அப்படினா கவுன்சிலிங் நடக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது கவுன்சிலிங் வந்து நாளைக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா நம்மளுக்கு முத நாள் அல்லது கவுன்சிலிங் ஒரு 10 மணிக்கு லிங்க் ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு ப்ரியரா ஒரு 9 மணிக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அபிஷியல் வெப்சைட்ல வந்து நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க அந்த பிடிஎஃப். அந்த பிடிஎஃப் பார்த்து நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா தெரிஞ்சுக்கிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க கவுன்சிலிங் லிங்க் கிளிக் பண்ணி அட்டென்ட் பண்ணும்போது உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங்ல ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு என்னென்ன கவர்மெண்ட் காலேஜ்ல என்னென்ன கோர்சஸ் இருக்கு, எவ்வளவு உங்க கம்யூனிட்டிக்கு சீட்ஸ் இருக்கு அப்படிங்கிறது உங்களுடைய லிங்க் கிளிக் பண்ணும் போதே, கவுன்சிலிங் லிங்க் கிளிக் பண்ணும் போதே உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட் வைஸா, கேட்டகரி வைஸா, கோர்ஸ் வைஸா, காலேஜ் நேம் வைஸா, கம்யூனிட்டி வைஸா, ஓசி பிசி அப்படின்லாம் இங்க காமிக்குது பாத்தீங்களா, இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே டிஸ்பிளே ஆகும். இது வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு மட்டும் இல்லை, எல்லா ரவுண்டு கவுன்சிலிங் நடக்கிறதுக்கு முன்னாடியுமே ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட், ஃபோர்த் ரவுண்ட், ஈவன் மாப் அப் ரவுண்ட், எல்லா ரவுண்ட் கவுன்சிலிங் நடக்கிறதுக்கு முன்னாடியுமே நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு சீட் வேகன்சியை அபிஷியல் வெப்சைட்ல ரிலீஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ நீங்க கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணும் போதுமே உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங்ல இந்த மாதிரி எவ்வளவு உங்க கம்யூனிட்டி வைஸ் என்னென்ன கோர்சஸ் என்னென்ன காலேஜஸ் இருக்கு அப்படிங்கிறதுமே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். மோர் ஓவர் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேக்குறீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து போத், அதாவது கேட்டகரியில வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் அண்ட் கவர்மெண்ட் ரெண்டுமே வந்து டிஸ்பிளே ஆகுமா அப்படின்னு கேக்குறீங்க. போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் வரைக்கும் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து கவர்மெண்ட் அண்ட் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் ரெண்டுமே டிஸ்பிளே ஆச்சு. பட் லாஸ்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து 200 to ஒரு 170 வரைக்கும் கட் ஆஃப்க்கு வந்து கால் ஃபார் பண்ணியிருந்தாங்க. அதுல வந்து கவர்மெண்ட் மட்டும் கொடுத்து கால் ஃபார் பண்ணியிருந்தாங்க. அதுக்கடுத்த ரவுண்ட்ல கவர்மெண்ட் அண்ட் எஸ்எஃப் ரெண்டுமே கொடுத்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இதே சேம் கட் ஆஃப் 200 to 170 அதே சேம் ரேங்க் ஸ்டூடெண்ட்ஸையும் கூப்பிட்டு தான் கால் ஃபார் பண்ணியிருந்தாங்க கவுன்சிலிங்க்கு. ஸோ அதனால நீங்க யாரும் ஒரி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ உங்களுக்கு கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணும்போது, சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கோர்சஸ், உங்களுடைய கம்யூனிட்டி வைஸ் என்ன எவ்வளவு சீட்ஸ் இருக்குது, என்னென்ன காலேஜ்ல என்ன கோர்சஸ் இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த பேஜ்ல டிஸ்பிளே ஆகும். அதை பார்த்துதான் நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுவீங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க சாய்ஸ் ஃபில்லிங்க்கு. ஏன் அப்படின்னா இப்ப சப்போஸ் உங்களுக்கு எம்எம்சில எனக்கு வந்து ஒரு கார்டியாக் டெக்னாலஜி கோர்ஸ் வேணும், நான் பிசி கம்யூனிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப பிசி கம்யூனிட்டிக்கு இங்க சீட்ஸ் வந்து 0 அப்படின்னு டிஸ்பிளே ஆகுது. இந்த இதுல உங்களுக்கு சீட்டே இல்லங்கும் போது இந்த கோர்ஸ் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா எப்படி சீட் அலாட் ஆகும்? அலாட் ஆகாது. சோ உங்களுடைய கம்யூனிட்டிக்கு என்னென்ன காலேஜ்ல எவ்வளவு சீட்ஸ் இருக்குது அப்படிங்கறத பார்த்துட்டு நீங்க ஆட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து சீட் வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமா இந்த சாய்ஸ் ஃபில்லிங் கவுன்சிலிங் பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன காலேஜ்ல என்னென்ன கோர்சஸ் கம்யூனிட்டி வைஸ் இருக்குது அப்படிங்கிற வீடியோ நம்மளுடைய சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை பார்த்து ஃபர்ஸ்ட் நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் ஆர்டர் பண்ணுங்க. ஒரு ரஃப் பேப்பர் எடுத்துட்டு உங்களுக்கு நீங்க எத்தனை கோர்சஸ் மைண்ட்ல வச்சிருக்கீங்க, என்னென்ன கோர்சஸ் என்னென்ன காலேஜ்ல ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த்னு ஒரு பிரியாரிட்டி நம்பர் 1 நம்பர் 2 சாய்ஸஸ் கொடுத்திருக்கீங்க. ஃபர்ஸ்ட் சாய்ஸ் எது, செகண்ட் சாய்ஸ் எது அப்படிங்கறத ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா கவுன்சிலிங் டைம் சாய்ஸ் ஃபில்லிங்ல நீங்க அப்ளை பண்ணும்போது கோர்சஸையும் காலேஜஸையும் ஆட் பண்ணும்போது அந்த பேப்பரை பக்கத்துல வச்சுட்டு இதையும் பார்த்துட்டு நீங்க டிஸ்பிளேல உங்களுக்கு வந்து எவ்வளவு சீட்ஸ் இருக்கு, என்ன காலேஜ்ல எவ்வளவு கம்யூனிட்டி வைஸ் சீட்ஸ் இருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷனும் ஆகாது. சோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து இப்ப தெளிவா புரிஞ்சிருக்கும். நம்மளுக்கு சீட் வேகன்சி லிஸ்ட் வந்து கவுன்சிலிங் நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு அபிஷியல் வெப்சைட்ல ரிலீஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ நீங்க கவுன்சிலிங்ல சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது உங்களுக்கு கம்யூனிட்டி வைஸ் எவ்வளவு சீட்ஸ் இருக்கு அப்படிங்கறதும் டிஸ்பிளே ஆகும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த பிடிஎஃப் வந்து நான் வாட்ஸ்அப் சேனல்ல வந்து அட்டாச் பண்றேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.